உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இந்தியாவிலே இப்பொழுது தென்மேற்கு பருவக்காற்று, அதன் காரணமாக ஏற்படுகின்ற மழை, வெள்ளம், நிலச்சரிவு இவை அனைத்தையும் இந்திய மக்களும் வெளிநாட்டில் வாழுகின்ற NRI நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் குறிப்பாக இந்த நேரத்திலே பொதுமக்கள் அனைவருக்கும் as a பப்ளிக் ஹெல்த் எஜுகேஷன், பொது சுகாதார விழிப்புணர்வு என்ற முறையிலே இந்த மழை காலத்தில் உங்களுக்கு வருகின்ற அந்த ஃப்ளூ காய்ச்சல் என்கின்ற இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல், அதனால் ஏற்படுகின்ற அந்த தலைவலி, உடல் வலி மற்றும் ரன்னிங் நோஸ் இவற்றையெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கோல்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பொது சுகாதாரம் நமது அரசும் அவர்கள் காட்டுகின்ற வழிகாட்டுகின்ற முறைகளும், முக்கியமாக வயதானவர்கள் 50 வயதை தாண்டிவிட்டீர்கள், இல்லை என்றால் சக்கர வியாதி போன்ற மற்ற நோய்கள், இணை நோய்கள் எதுவும் இருந்தால் குறிப்பாக நீங்கள் அந்த ஃப்ளூ வேக்சின் உங்கள் டாக்டரிடமோ அல்லது அந்த நிபுணர்களிடமோ காண்பித்து ஃப்ளூ வேக்சினை போட்டுக்கொள்வது வருடத்திற்கு ஒரு முறை வயதானவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு அது முழு பாதுகாப்பை தருவது மட்டுமல்ல, பல்வேறு அவயவங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு அது வழிகாட்டியாக இருக்கின்றது. எனவே இந்த நேரத்திலே வயதானவர்களும் இணை நோய் உள்ளவர்களும் ஃப்ளூ வேக்சின் எடுத்துக்கொள்ளுங்கள். உடனடியாக மருத்துவர்களை சந்தித்து அதற்குரிய மருந்துகளை வாங்கி 3 நாளோ 5 நாள்களோ அவர்கள் கூறுவது போன்று அந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவைப்படுவோருக்கு அந்த எக்ஸ்ரே, செஸ்ட், இரத்த நோய், அந்த இரத்த பரிசோதனைகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். முக்கியமாக உணவு முறைகள், அதைவிட கைகளை வெளியில் சென்று வரும் பொழுது சுத்தம் செய்து கொள்வது மிகவும் நல்லது. அதை விட உணவு முறைகளை எப்படி சாப்பிட வேண்டும் என்று உங்கள் மருத்துவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னும் சொல்லவென்றால், கிராமங்களிலே ஆவி பிடித்தல் என்ற ஒரு முறை, அதாவது விக்ஸ் வேப்பராவை போட்டு கார்வால் பிளஸ் மாத்திரைகளை போட்டு ஆவி பிடிக்கின்ற அந்த முறையும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்வது நல்லது. ஆஸ்மா போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் நெபுலைசர் என்று சொல்லக்கூடிய ஆவி பிடிக்கக்கூடிய அந்த நெபுலைசர் எடுத்துக்கொள்வது நல்லது. மருத்துவர்களிடம் சென்று அதற்குரிய ஆன்டிபயோட்டிக்ஸ் மற்றும் மருந்துகளை முறையாக 3 நாட்களோ 4 நாட்களோ எத்தனை நாட்கள் அவர்கள் எடுத்து சொல்கிறார்களோ அதை உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது புகைச்சல், இருமல் இருந்தால் ட்ரை காஃப், வெட் காஃப் என்று நாங்கள் 2ஆக பிரித்து சொல்லுவோம். அதனையும் எடுத்துக்கொள்வது நல்லது. மற்றும் ஆன்டிஹிஸ்டமின் மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. இவை அனைத்திலும் நீங்கள் உப்பு போட்டு வாய்குலி கொப்பளிக்க வேண்டும் என்கிற சலைன் கார்கிள் மெத்தட் எடுத்துக்கொள்வதும், ஹாட் ஃபோமெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய சுடுதண்ணிப்பை ஒத்தனங்கள் வைத்துக்கொள்வது நல்லது. இதைவிட முக்கியமாக வெளியிலே செல்கின்ற பொழுதும் அல்லது அலுவலகங்களுக்கு செல்கின்ற பொழுதும் இந்த ஃப்ளூ சீசன் நேரத்திலே அந்த முகத்திலே அணிகின்ற அந்த மாஸ்க் எனக்கூடிய அந்த முகமூடியை வாங்கி பயன்படுத்தி கொள்வது மிக நல்லது. ஏனென்றால் மழை காலம் வருவதற்கு முன்பாகவே வருமுன் தடுக்க வேண்டும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று கூறுவார்கள். எனவே அந்த மாஸ்க் அணிந்து கொள்வதும், தற்காப்பு முறைகளை கடைபிடிப்பதும், கை கழுவதும், இப்படிப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொள்வதும், வேக்சின் போடுவதும் மிக மிக அவசியமான ஒன்று. இதை முதியவர்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்திலே இளைஞர்கள் முதல் கொண்டு அந்தந்த நிபுணர்களிடம் அவர்கள் காண்பித்து பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.